சில பெண்களுக்கு ரொம்ப திக்கான நீர்க்கட்டிகள் இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு வந்து சில பெண்களுக்கு ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 35 35 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு ப்ளீடிங்கோட அந்த நாட்கள் கம்மியாயிடும். அந்த ஃப்ளோவும் கம்மியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வயதின் காரணமாக, ஹார்மோனின் காரணமாக அவர்களுக்கு ரத்தப்போக்கும் கம்மியாகும். முட்டைகளோட எண்ணிக்கையும் கம்மியாகிறதுனால அவர்களுக்கு அந்த ப்ளீடிங்கும் கம்மியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்ல அந்த மாதங்கள்ல வந்து ரொம்ப வந்து உணவு முறைகள்ல ஒரு மாற்றம், உடற்பயிற்சிகள் இல்ல, ரொம்ப இன்ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா, அந்த மாதங்கள்லயும் கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸஸ்னால. ஸோ இது அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்படுது. 1 மாதம் மட்டும் அப்படி இருந்து, அடுத்த மாதத்துலருந்து திரும்ப ரெகுலரா ஆயிடுதுன்னா, ஒண்ணும் பிரச்சனைகள் இல்ல. பட் அடுத்தடுத்த மாதங்கள்லயும் அதிக நாட்கள் 20 நாட்கள் ப்ளீடிங் ஆகுது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அது என்னன்றத ஒரு ஸ்கேன் மூலியமாகவும், சில பிளட் டெஸ்ட் மூலியமாகவும் பார்க்க வேண்டியது அவசியம்.